இதுக்கு மேலே தான் அந்த ஆர்கஸ்ட்ரேஷன் லேயர் வந்து நிறைய ஃப்ரேம் ஒர்க்குக்கு அது என்ன பண்ணால் கொடுத்துருக்க டாஸ்க்குக்கு இந்த அப்ளிகேஷனில் வந்து டாஸ்க்குக்கு ஒரு பிளான் பண்ணோம், அப்புறம் அதை திங்க் பண்ணோம், அப்புறம் அதை ரீசன் பண்ணோம், அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணோம், ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டு திரும்ப புது பிளான் போடும், திரும்ப ரீசன் பண்ணோம், எக்ஸிக்யூட் பண்ணோம், அப்படியே ரிப்பீட் பண்ணிவிட்டு தேவையான டூலோ ஃபங்க்ஷனோ கால் பண்ணி இல்லை வேறு எதையும் கால் பண்ணோன்னா எம்சிபி யூஸ் பண்ணிவிட்டு கொண்டு வரும். இதுதான் வந்து ஆர்கஸ்ட்ரேஷன் லேயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதுக்கு மேலே தான் நம்ம இந்த அப்ளிகேஷன் லேயர் தான் நம்ம இது எல்லாத்தையும் யூஸ் பண்ண போது அதுக்கு எப்படி வேணால் இருக்கலாம். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஒரு சேட் இன்டர்ஃபேஸ் வச்சுக்கலாம், வாய்ஸ் இன்டர்ஃபேஸ் வச்சுக்கலாம், ஓகே, ஒரு வீடியோ இன்டர்ஃபேஸ் வச்சுக்கலாம். இதுக்குள்ள இன்டெக்ரேஷன் இது எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணி ஆர்கஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணி தன்னோட டாஸ்க்கை முடிக்குதுங்கிறது தான் இங்கே. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு இடத்துல எடுக்கிற முடிவுகள் உங்களோட அப்ளிகேஷன் லேயரை பெருசாக இம்பேக்ட் பண்ணும். நீங்கள் எப்படி இன்ஃப்ரா செலக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன மாடல் செலக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன சைஸ் செலக்ட் பண்ணுறீங்க, அது ஓப்பன் சோர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க, ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு எப்படி டேட்டா ஃபீட் பண்ணுறீங்க, அதுக்கு எப்படி ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் லேயர் வச்சுருக்கீங்க, அதுக்கு அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் எப்படி வரைக்கிறீங்க, இது எல்லாம் சேர்த்து தான் டோட்டலாக உங்களோட ஏஐ அப்ளிகேஷனோட சக்ஸஸே இருக்குது. ஸோ இதை நல்லா தரவாக மைண்டில் புரிஞ்சுங்க. பட்